Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம எக்ஸல்ல உள்ள ஒரு ஆப்ஷன் ஃபார்முலாஸ்ல VLOOKUP எப்படி ஒர்க் பண்ணுது, எங்க எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணலாம்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நான் சாம்பிளுக்கு ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், கிராசரிஸ்ன்ட்டு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ப்ராடக்ட்ஸ் அதுக்கான ப்ரைஸ் லிஸ்ட் இருக்குது. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம எப்படி VLOOKUP போட்டு ப்ரைஸஸ் எடுக்க போகிறோன்றதை பார்க்க போகிறோம். எக்ஸலை பொறுத்த வரைக்கும் VLOOKUP ரெண்டு பேஸில் யூஸ் பண்ணலாம். ஒன்று மேனுவலாக யூஸ் பண்ணுறது, இன்னொன்று பில்ட்இன் ஆப்ஷன் எக்ஸலில் கொடுத்துருக்க ஆப்ஷன் வச்சு எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ VLOOKUP எங்கே யூஸ் பண்ணுவோம், எப்படி யூஸ் பண்ணுவோம், அதனால் என்ன யூஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் வேணும், இல்லை ஒரு ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன் வேணும், இல்லை பர்டிகுலர் டேட்டாவோட இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், Ctrl F கொடுத்து ஃபைண்ட் பண்ணி சர்ச் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ கேரட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ எனக்கு இதோட வேல்யூஸ் வேணும், இதோட ப்ரைஸ் வேணும்னா நான் ஃபைண்ட் பண்ணி சர்ச் பண்ணுவேன். ஸோ எங்கே இருக்குது சர்ச் பண்ணும்போது ஸோ கர்சர் அங்கே போகும். ஸோ அதுக்கான வேல்யூஸ் நான் எடுத்துப்பேன். ஸோ இப்படி தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ இதுவே ஒரு ப்ராடக்ட்னா நம்ம எடுத்துடலாம். ஒரு 10 ப்ராடக்ட் இருக்குது, 100 ப்ராடக்ட் இருக்குது, 10,000 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ எப்படி நம்ம சர்ச் பண்ணி எடுக்கிறது அப்படின்ற ஆப்ஷன் வரும்போது VLOOKUP நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு. ஸோ நான் ப்ராடக்ட் லிஸ்ட் நான் ரெடி பண்ணுறேன். அதுக்கான ப்ரைஸஸ் எனக்கு வேணும். ஸோ நான் ப்ராடக்ட் ஒரு ப்ராடக்டாக போடுறேன். ஸோ ஒரு ப்ராடக்ட்டும் எனக்கு வந்து அதுக்கான ப்ரைஸஸ் எனக்கு வந்து அந்த டேட்டாஸ்லேருந்து எனக்கு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி கொடுக்கணும். ஓகே, நான் ஒரு 4 ப்ராடக்ட் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கான ப்ரைஸஸ் வந்து எனக்கு VLOOKUP ஃபார்முலா எப்படி எடுக்க முடியும் அப்படின்ட்டு நம்ம வந்து மேனுவல் ஃபார்முலா வச்சு பார்க்கலாம் வாங்க. ஸோ எங்கே நம்ம கர்சர் எந்த இடத்துலேருந்து நம்ம ஃபார்முலா போட்டு வேல்யூஸ் எடுக்க போகிறோமோ அந்த இடத்துல கர்சர் வச்சுருங்க. அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க, ஈக்குவல் டு போட்டுக்கோங்க, VLOOKUP VL போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் காட்டும். கீழே அந்த நம்ம போட்ட கர்சருக்கு கீழே வந்து VLOOKUPனு காட்டும். டேப் எடுத்துட்டிங்கன்னா ஓப்பன் பேசிஸில் ஓப்பன் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் எந்த வேல்யூ நம்ம ரெஃபரன்ஸாக வச்சு நம்ம அதுக்கான ப்ரைஸஸ் தேட போகிறோம், இல்லை அதுக்கான இன்ஃபர்மேஷனை தேட போகிறோமோ அதை நீங்கள் அந்த செல்லை செலக்ட் பண்ணணும். ஸோ G6 அதில் இருக்கிறது ஸ்ட்ராபெரி. ஸோ செலக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கம்மா கொடுத்துக்கோங்க. ஸோ எந்த டேட்டாலேருந்து நம்ம எடுக்க போகிறோம், சோர்ஸ் டேட்டா எங்கே இருந்து அந்த ரெஃபரன்ஸ்க்கு வேல்யூஸை எடுக்க போகிறோமோ அந்த நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ எங்கேருந்து இது வரைக்கும் எனக்கு தேவை. ஸோ இதுக்குள்ளே இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் நான் எடுக்க போகிறேன். ஸோ அதை நான் சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கம்மா கொடுக்குறீங்க. இதை செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு எத்தனை காலம் செலக்ட் ஆகிருக்குன்னு காட்டும். 2 காலம் செலக்ட் ஆகிருக்கு, காலம் A காலம் B 2. ஓகே, அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் சூஸ் பண்ணிட்ட பிறகு நீங்கள் எங்கேருந்து, அதாவது ரெஃபரன்ஸ் காலத்தை தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஸ்ட்ராபெரின்னு இருக்கிறது இங்கே இந்த காலத்தில் இருக்குது, காலம் ஏல இருக்கா காலம் பியில் இருக்கா, ஸோ காலம் ஏல தான் இருக்குது. ஸோ அப்போ காலம் A சூஸ் பண்ணணும். காலம் A சூஸ் பண்ணேன். ஸோ எந்த ரெஃபரன்ஸ் வரைக்கும், எந்த எண்டு வரைக்கும், எந்த டேபிள் எங்கே முடியுதோ அது வரைக்கும் உள்ள வேல்யூஸ்லேருந்து அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவை. ஸோ காலம் ஏல உள்ள அந்த ஸ்ட்ராபெரி எங்கே வேணாலும் இருக்கலாம். அங்கேருந்து காலம் பியில் இருக்க வேல்யூஸ் தான் எனக்கு வேணும். ஸோ அப்போ காலம் B. ஸோ அது எண்டு முடிகிற வரைக்கும். ஸோ செலக்ட் பண்ணும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்து 35R into 2C அப்படின்னு காட்டுது பாருங்க. அந்த 35Rன்றது ரோ நம்பர் 35, 2ன்றது காலம் 2, 2Cன்றது. ஓகேங்களா? ஸோ அப்போ காலம் 2 அப்படின்றது தான் நமக்கு தேவை. ஸோ கமா போட்டு நம்ம காலம் என்ன சூஸ் பண்ணோம், 2. நெக்ஸ்ட்டு நல் வேல்யூ 0 கொடுங்க. ஸோ அப்போ தான் நமக்கு கம்ப்ளீட் ஆகும். க்ளோஸ் பிரேசிஸ் கொடுத்துட்டு என்டர் அடிங்க. ஸோ ஸ்ட்ராபெரியோட வேல்யூ 150ன்னு காட்டுது. கரெக்டா? எஸ், கரெக்ட். நமக்கு கரெக்டாக வேல்யூஸ் காமிச்சிடுச்சு. ஸோ இதே ஃபார்முலாவை நீங்கள் மற்ற ப்ராடக்ட்க்கும் நீங்கள் ட்ராக் பண்ணாலே போதும், வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து மேனுவலாக VLOOKUP ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஸோ எக்ஸல்லே உள்ள பில்ட்இன் ஆப்ஷன் வச்சு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எங்கே நம்ம
ஃபார்முலாஸ் டெரைவ் பண்ண போகிறோம், அங்கே வச்சுட்டோம். ஃபார்முலாஸ் போகிறோம். மோர் ஃபங்க்ஷன்ஸ் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபார்முலாஸும் இருக்கும். லுக்அப் அண்ட் ரெஃபரன்ஸ் இது வந்து ஃபைண்ட் பண்ணுறது, சர்ச் பண்ணுறது, அந்த மாதிரி ஃபார்முலாஸ், ரெலவெண்ட் ஃபார்முலாஸ் இங்கே இருக்கும். இதில் போயிட்டு vlookup, தட் இஸ் வெர்டிக்கல் லுக்அப். இது வந்து காலம்ஸில் சர்ச் பண்ணி வேல்யூஸ் இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா லுக்அப் வேல்யூ. ஸோ எந்த வேல்யூவை நம்ம சர்ச் பண்ண போகிறோம், ஸ்ட்ராபெரிக்கு சர்ச் பண்ண போகிறோமா, பொட்டேட்டோக்கு சர்ச் பண்ண போகிறோமா, காலிஃப்ளவருக்கு சர்ச் பண்ண போகிறோமா, ஸோ எதுக்கு சர்ச் பண்ண போகிறோமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு டேபிள் அரே அதில் வச்சு கர்சரை வச்சுருங்க. ஸோ எந்த டேபிள்லேருந்து எந்த சோர்ஸ் டேட்டா இருந்து நம்ம எடுக்க போகிறோமோ அந்த சோர்ஸ் டேட்டாவை செலக்ட் பண்ணணும். ஸோ என்னோட சோர்ஸ் டேட்டா பார்த்தீங்கன்னா காலம் ஏவும் பியும் தான். ஸோ காலம் ஏல தான் அந்த ப்ராடக்ட் இருக்குது. எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் காலம் பியில் இருக்குது. ஸோ காலம் ஏலேருந்து பி நான் செலக்ட் பண்ணணும். ஸோ இப்படி செலக்ட் பண்ணேன். ஸோ செலக்ட் பண்ணும்போதே காலம் 2 காட்டுது செலக்ட் ஆகிருக்குன்னு. ஸோ காலம் 2 அடுத்த டேப் காலம் இண்டெக்ஸ் நம்பர்னு இருக்கு இல்லையா? ஸோ அதில் போயிட்டு 2 கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் ஆஸ் டிஃபால்ட் ரேஞ்ச் லுக்கப்பில் 0 கொடுத்துக்கோங்க. ஓகே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூஸ் வந்துடும். ஸோ நம்ம போட்ட ஃபார்முலா இது மேனுவல் ஃபார்முலா, இது வந்து பில்டின் ஆப்ஷன், எக்ஸல் உள்ள பில்டின் ஆப்ஷன் வச்சு யூஸ் பண்ணுற ஃபார்முலா. ஸோ ரெண்டுமே லுக்கப் ஃபார்முலா தான், எப்படி நம்ம எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறோம்னா. ஸோ வியூவர்ஸ் இப்படி தான் நம்ம vlookup போட்டு வேல்யூஸை எடுக்கிறது. ஓகேங்களா? ஸோ எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, ஆன்சர் பண்ணுறோம். வேறு ஏதாவது உங்களுக்கு எக்ஸலில் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபர்தராக நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ.